ஐதீகம். ஓம் விக்னேஸ்வராய நமः. நம குலதேவதாமணியப்ப சுவாமியே நமः. பேரன்பு மிக்க 360 டிவி சேனல் நேயர்களுக்கு ஜோதிடர் முத்துசாமியின் இனிய வணக்கங்கள். பாக்யாதிபதி சந்திரனின் வருகையினால் பலமும் பயனும் அடைய காத்திருக்கக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களே, குரு பார்க்க கோடி நன்மை என்று சொல்வார்கள். உங்கள் ராசியை குரு பகவான் பார்ப்பதனால் இன்னும் அதிகப்படியான பலனை சந்திக்க காத்திருக்கக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த வாரம் நிகழும் மங்களகரமான ஸ்ரீ குரோதி வருடம் ஆனி மாதம் 2ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரை, அதாவது 16/6/2024 முதல் 22/6/2024 வரையான இந்த வாரத்திற்கான பலாபலன்கள். அதன்படி முதல்ல கிரக அமைப்புகள். விருச்சிகராசி என்பதே உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல சனி பகவானும், 5ஆம் இடத்தில் ராகு பகவானும், 6ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் உங்கள் ராசிநாதன், 7ஆம் இடத்திலே தனித்த குரு பகவான் உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார், பலமான யோகமும். 8ஆம் இடத்திலே முக்கூட்டு கிரகங்களாகிய சூரியன், புதன், சுக்கிரன் ஆகிய கிரகங்களும், லாபஸ்தானத்திலே கேது பகவானும் அமர்ந்திருக்கின்றார். உங்கள் ராசிக்கு பாக்கியாதிபதியாகிய சந்திர பகவான் உங்கள் ராசியில் இருந்து 11, 12, 1, 2 ஆகிய இடங்களில் இந்த வாரம் முழுவதும் பயணிக்க காத்திருக்கின்றார். இதுதான் இந்த வாரத்திற்கான கிரக அமைப்புகள். நண்பர்களே, பொதுவாக சந்திராசிரமமோ வேதியோ இல்லாது இருந்தால் அந்த வாரம் அருமையான வாரமாக அமையும். அதன்படி உங்களுக்கு இந்த வாரத்தில் சந்திராசிரமமோ வேதியோ இல்லை. அப்போ ஒவ்வொரு நாளும் சுபபலன்கள் கிடைக்குமா அப்படின்னு பார்க்குறப்ப, இந்த வாரத்தின் துவக்க நாளாகிய ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு, அதாவது 16/6/2024 திதி வளர்பிறை தசமி திதியும், நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு பகல் 12 மணி வரை அஸ்த நட்சத்திரமும், அதன் பின்பு சித்திரை நட்சத்திரமும் வருகிறது. அன்று முழுவதுமே அமிர்தயோகம் சித்தியோகம் கூடிய நாளாக அமைகிறனால அது சுபமுகூர்த்த நாளாக வருகிறது. இந்த வாரத்தில் முதல் சுபமுகூர்த்த நாளே அனைத்தான். அடுத்தபடியாக திங்கட்கிழமை, அதாவது 17/6/2024 அன்று திதி வளர்பிறை ஏகாதசி திதி, நட்சத்திரம் மதியம் 2 மணி வரை சித்திர நட்சத்திரம், அதன் பின்பு சுவாதி நட்சத்திரம் வருகிறது. அன்றும் அமிர்தயோகம் சித்தியோகம் கூடிய காரணத்தினால சுபமுகூர்த்த நாளாக வருகிறது. அப்போ இந்த வாரத்தில் 2வது சுபமுகூர்த்தம், ஞாயிற்றுக்கிழமைக்கும் சுபமுகூர்த்த நாள், திங்கட்கிழமைக்கும் சுபமுகூர்த்த நாள். அடுத்து செவ்வாய்க்கிழமை, அதாவது 18/6/2024 திதி வளர்பிறை துவாதசி திதியும், மாலை 4 மணி வரை சுவாதி நட்சத்திரமும், அதன் பின்பு விசாக நட்சத்திரமும் வருகிறது. அன்றும் அமிர்தயோகம் சித்தியோகம் கூடிய நாளாக அமைகிறது. அடுத்து புதன்கிழமை 19/6/2024 புதன்கிழமை திதி வளர்பிறை திரியோதசி திதி, அன்று மாலை 5 மணி வரை விசாக நட்சத்திரம், அதன் பின்பு அனுச நட்சத்திரம் வருகிறது. அன்று முழுவதும் சித்தயோகம், அன்று பிரதோஷ காலகட்டங்கள், அதாவது புதன்கிழமை தான் வளர்பிறை பிரதோஷம் வருகிறது. அடுத்து வியாழக்கிழமை 20/6/2024 வியாழக்கிழமை திதி வளர்பிறை சதுர்த்தசி திதி, மாலை 6:30 வரை அனுச நட்சத்திரம், அதன் பின்பு கேட்டை நட்சத்திரம், அன்று முழுவதும் சித்தயோகம் கரி நாளாக அமைகிறது. அடுத்து வெள்ளிக்கிழமை, அதாவது 21/6/2024 திதி, அன்று முழுவதும் பௌர்ணமி திதி, இரவு 7 மணி வரை கேட்டை நட்சத்திரம், அதன் பின்பு மூல நட்சத்திரம், மரணயோகம் கூடிய அந்த நாள் பௌர்ணமி திதியாகவும் வருகிறது, ஆணி மூலமாகவும் அமைகிறது. அடுத்து இந்த வாரத்தில் கடைசி நாள் சனிக்கிழமை 22/6/2024 திதி தேய்பிறை பிரதமை திதி, நட்சத்திரம் இரவு 7 மணி வரை மூல நட்சத்திரம், அதன் பின்பு பூரண நட்சத்திரம் வருகிறது, அமிர்த யோகம் கூடிய நாள். இதுதான் இந்த வாரத்திற்கான திதி வார யோக நட்சத்திர அமைப்புகள். விருச்சிகராசி என்பதே, தனாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசியை பார்த்து கொண்டே இருக்கும் காரணத்தினால தனபாக்கியங்கள் பல்கி பெருகும். அப்போ காசு, பணம், பொன்பொருள் சேர்க்கை, ஆடை ஆபரண சேர்க்கைகள் இவையெல்லாம் உங்களுக்கு தாராளமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. பொருளாதாரத்தில் ஏற்றமே காண்பீர்கள், பணப்புழக்கம் அதிகரிக்கும், சர்க்குலேஷன் பண்ணி நிறைய கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இவற்றையெல்லாம் விட கடன், நோய், வம்பு வழக்குகள் காணாமல் போகும். அந்த அளவுக்கு உங்களுக்கு பலமான வாரமாக அமைகிறது. ஒன்று. ரெண்டாவது பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா, தொழில் வியாபாரத்தை பொறுத்தளவுக்கு இந்த வாரம் நல்ல பலம் கிடைக்கிறது. அதாவது தொழில் வியாபாரத்தை பொறுத்தளவுக்கு சூரியன் 8ஆம் இடத்துல உட்கார்ந்துருந்தாலுமே, அவர் உட்கார்ந்துருக்கிறத பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா சூரியன் புதன் சுக்கிரனோடு சேர்ந்து அமர்ந்திருக்கின்றார்.
முக்கூட்டு கிரகங்களோடு சேர்ந்து அமர்ந்திருக்கிறனால எவ்வளோ தான் பிரச்சனைகள் இருந்தாலும் புது புது மாற்றங்களையும் யோகத்தையும் கொடுக்குறதுக்கான வாய்ப்பு தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக நல்லபடியாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி கடன் சார்ந்த விஷயங்களிலும் இஎம்ஐ கட்டுறது, தவணை கட்டுறது, வட்டி கட்டுறது, இந்த விஷயங்களிலும் சற்று தூக்கலான கவனம் தேவைப்படுகிறது. ஏன்னு கேட்டிங்கன்னா நிறைய பணம் காசு வரப்போகுது. அப்படி வரக்கூடிய காலகட்டங்களில் சரியான முறையில் அதை பயன்படுத்தி நான் சொன்ன மாதிரி கடன் இதெல்லாம் சரியாக அடைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பின்னாடி வரக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்து விடும். இது முக்கியமான விஷயம். அடுத்து உத்தியோகஸ்தலை பொறுத்தளவுக்கு இந்த வாரம் ஒரு மத்தியமான வாரம் தான். ஏன்னா 8ஆம் இடத்துல சூரியன் உட்கார்ந்துருக்கனால தொழில் ரீதியாக, அதாவது நீங்கள் பார்க்குற வேலை ரீதியாக வேலை பணிச்சுமைகள் நிறையா வரும். அப்போ ஒர்க் லோடு ஜாஸ்தி ஆகிறப்ப டென்ஷன் அதிகமாகும். என்ன செய்கிறதுன்னு தெரியாத ஒரு சூழ்நிலை, இக்கட்டான சூழ்நிலை ஏற்படும். அடுத்த வேலையெல்லாம் நீங்கள் இழுத்து போட்டு செய்கிற மாதிரி இருக்கும். அல்லது நீங்கள் செய்கிற வேலையை 1க்கு 2 தடவை செய்கிற மாதிரி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இது அரசு உத்தியோகமாக இருந்தாலும் சரி, தனியார் துறையாக இருந்தாலும் சரி, இந்த வாரத்தில் உத்தியோகஸ்தர்கள் கொஞ்சம் நிதானமாக பொறுமையோடு செஞ்சிங்கன்னா நல்லது. ஏன்னா 6ஆம் இடத்துல செவ்வாய் அமர்ந்திருக்கனால ருணரோக சத்துருஸ்தானம் சொல்லக்கூடிய இடத்துனால அதாவது நானே எனக்கு பகையானேன்னு சொல்லி கண்ணதாசன் அவர்கள் ஒரு வரி சொல்வார். அந்த மாதிரி நீங்கள் செய்யக்கூடிய வேலையே, நீங்கள் செய்யக்கூடிய செயல்களே உங்களுக்கு எதிராக திரும்பக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. உடல் நலனில் கவனம் தேவை, மனநலனில் கவனம் தேவைப்படுது. எந்த விதமான செய்கள் செய்தாலும் அதில் கொஞ்சம் நிதானமான போக்கு தேவைப்படுது. இதெல்லாம் இருந்துச்சுனால் இந்த வாரம் ஒரு சுமூகமான வாரமாக போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. தேவையற்ற உணவுகளை தயவு செய்து தவிர்த்து விடுங்கள். அது உங்களுக்கு ரொம்ப நலம் தரும். அடுத்து சுபமங்கலம். இந்த சுபமங்கலத்தை பொறுத்தளவுக்கு இந்த வாரம் விருச்சிகராசி நண்பர்களே அனைவருக்குமே சுபயோகங்கள் நிறையா கிடைக்குது. அதாவது வீடு, வண்டி, வாகன யோக சேர்க்கைகளும், தாய் வழி தந்தை வழி உறவுகளால் இருக்கக்கூடிய ஆதாயமும் கிடைக்குது. குறிப்பாக சொல்லப்படாமல் தந்தை வழியில் இருக்கக்கூடிய சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. தாய் வழியில் ஏற்பட்ட பிரச்சனைகள்லாம் தீர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் இந்த பாக்கியங்கள், தனபாக்கியங்கள் கிடைக்கிறனால நல்ல லாபங்கள் கிடைக்கிறதுக்கு யோகங்கள் உண்டு. அது உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாகவே அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. சரி, இப்போ இந்த வாரம் முழுவதுமே பார்த்திங்கன்னா திங்கள், செவ்வாய், பௌர்ணமி இதெல்லாம் வரனால சுபமங்கல நிகழ்ச்சிகளை பார்ப்பதற்கும் பேசுவதற்கும் அது சுபத்தை பற்றியான நிகழ்ச்சிகளை உறுதி செய்வதற்கும் இறுதி செய்வதற்குமான ஒரு நல்ல வாரமாக இந்த வாரம் அமைய காத்திருக்கிறது. அடுத்து மாணவ செல்வங்களே, உங்களுக்கு இந்த வாரம் நல்ல அருமையான வாரம். மறைந்த புதன் நிறைந்த பலனை தருவார். அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. அடுத்து மிக முக்கியமான விஷயம் பெண்களுக்கு. கணவன் மனைவி உறவில் மிக அந்யோன்ய பாவம் அதிகரிக்கும். இதுகாரும் இருந்து வந்த சிக்கல்கள் எல்லாம் தீரக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு. குழந்தைகளால் நன்மை, குழந்தைக்கு நன்மை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. புத்திரபாக்கியத்தை எதிர்பார்த்து காத்திருக்கவங்களுக்கெல்லாம் சுப செய்திகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. நீண்ட நாட்களாக திருமணமாகாமல் அல்லது மங்கள யோகங்கள் எதுவும் கிடைக்காமல் இருந்தால் அந்த கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் நிறைய வலுவான யோகம் உண்டு. குரு பார்க்க கோடி நன்மை என்று சொல்லுவோம். 5ஆம் இடத்து அதிபதியாகி குருபவன் உங்கள் ராசியை பார்க்கறது இன்னும் பலமான யோகத்தை கொடுக்கும். அதனால் குருபலம் உங்களுக்கு நல்ல வலுவான யோகத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. எண்ணிய செயல்கள் யாவும் இனிதே நிறைவேறும். தொழில் ரீதியாக, வியாபார ரீதியாக, உத்தியோக ரீதியாக மாற்றங்களையும் யோகங்களையும் சந்திக்க காத்திருக்கக்கூடிய விருச்சிகராசி அன்பர்களுக்கு, குறிப்பாக பெண்களுக்கு இந்த வாரம் நல்ல வாரமாக அமைய காத்திருக்கிறது. இந்த வாரத்தில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம்னு சொல்லி பார்க்குறப்ப பௌர்ணமியில் அவரவர் இல்லத்து குலதெய்வங்களையும், அதாவது பெண் தெய்வங்களையும் வழிபாடு பண்ணுங்கள். நல்ல பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும். பிரதோஷத்தில் நந்தியம்பெருமானையும் சிவபெருமானையும் வழிபாடு பண்ணுங்கள். ஏகாதசி தீதியில் பெருமாளை வழிபாடு பண்ணுங்கள். எல்லா நன்மைகளும் ஒரு சேர கிடைத்திட இனிய நல்வாழ்த்துக்கள்.